ஹே கைஸ், நாம் இன்றைக்கி வந்துருக்கக்கூடியது கார்டன் பை த பே. கார்டன் பை த பேயில் நடக்கக்கூடிய மீடாடம் ஃபெஸ்டிவலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். நம்ம இது டே டைமில் எப்படி இருக்குது, நைட் டைமில் எப்படி இருக்குன்னு ரெண்டையும் தனித்தனியாக பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம் இந்த மீடாடம் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாம் வந்திருக்கக்கூடிய இந்த மீடாடம் ஃபெஸ்டிவல் பே ஃப்ரண்ட் ஸ்டேஷனை விட்டு வெளியாகும்போது நம்ம எக்ஸிட் பியில் வந்தாலே நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்துல செலிப்ரேட்டிங் ஆஸ் ஒன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் பை சிங்கப்பூர்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு, அதே போல் ஹெச்டிபி பிளாக் எப்படியெல்லாம் மாறி இருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பைரேஷனாகட்டே இருக்குது இந்த இடத்துல. நம்ம இந்த இடங்கள் வரும்போது இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தா அதுலேயே தெரியும் என்கேஜ் பை அங் கு குய் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி. டே டைமில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் 60வது வருஷம் சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுனால 60 சிங்கப்பூர் நியூக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்க்கறதுக்கு நல்ல ஒரு நல்ல இடமா இருக்குது. நம்ம இந்த இடத்துல இந்த பிளானட் சைடில் உள்ள வரும்போதே ஒரு நல்ல ஒரு அழகான டெக்கரேஷனு. இந்த டே டைம்லேயே ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம இந்த இடத்துலையும் பார்க்கலாம், அந்த பட்டர்ஃப்ளையோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அழகான டெக்கரேஷனாக இருக்குது. இந்த இடத்துல நேச்சரான செடியை வச்சு அதோட அந்த லைட்டுக்கு ஏற்றால அந்த ஃப்ளவரோட உள்ள டிசைனை வச்சு இந்த இடத்துல அந்த பட்டர்ஃப்ளை வச்சுருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த பட்டர்ஃப்ளையோட சேர்ந்து இந்த முயல் டெக்கரேஷன் எல்லாம் ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்குது. நாம் இந்த பிளானட்டோட சேர்ந்து வரும்போது இந்த பிளானட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கர்னிவால் தான் இருக்குது. நமக்கு அந்த கிட்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய இடங்கள், அதே போல் ட்ரெயின் ஸ்டேஷன் தான் வந்திருக்குது. ட்ரெயின் இது க்ளோஸ் பண்ணி விட்ருக்காங்க, ஈவினிங் தான் ஓப்பன் ஆகும். அதே போல் இந்த பக்கத்தில் ஃபுல்லாகவே ரிங் டோர்ஸு, இப்படி இந்த இடங்கள்ல ஃபுல்லாக கர்னிவாலோட சேர்ந்தது தான் இருக்குது. அதே போல் ஜே கிட்ஸ் ஃபின்லேண்ட், அதாவது இந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கு தலை உள்ள இடமா இருக்குது இந்த இடங்கள்லாம். இந்த கர்னிவலெல்லாம் நம்ம நைட்டு வந்து பார்க்கும்போது தான் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்கும். இந்த இடத்துல அவர் ஜாய்ஃபுல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி தமிழ் வேர்டு, அதே போல் இந்தியன் ஷாப்கீப்பர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒரு ஹவுசிங் நெய்பர்ஹுட்டோடு சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு காஃபி ஷாப்பு மலையோட சேர்ந்த மலை வீட்டில் உள்ள ஒரு காஃபி ஷாப்போடலாம் சேர்ந்துருக்கக்கூடியது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அது இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். ஒரு கடையில் எப்படியெல்லாம் முன்னாடி இருக்குமோ அதே போல் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. நியூஸ் பேப்பர்லேருந்து இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னாலே அந்த கிட்ஸ் அவங்களுடைய அந்த கெண்டிலேருந்து எல்லாமே இதில் பார்க்கலாம். அப்படி இருக்குது. இந்த இடத்துல அந்த டைமில் எப்படி டெலிஃபோன் இருந்து அப்படி இந்த காயின் டெலிஃபோன் எல்லாம் இப்படி இருந்து ஒரு நல்ல ஒரு அழகான எக்ஸ்பிளைனோட டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல அழகாக இருக்குது. அந்த பக்கம் தமிழ் கடை வச்சு சொல்லியிருந்தது மாதிரி இந்த இடத்துல அந்த காயா தோஸ்தோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு டெக்கரேஷன், அந்த சைனீஸ் கல்ச்சரோட. இந்த இடத்துல ஒரு காஃபி ஷாப்போட டெக்கரேஷன் தான். நமக்கு சோடா ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று, இந்த இடத்துல காஃபி கப் ஒன்று, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டெசர்ட் ஒன்று, அப்படி ஒரு 3 டெக்கரேஷனோட சேர்ந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே காஃபி ஷாப்போட சேர்ந்தது தான் இருக்குது. அந்த விளையாடுறக்கூடிய டெக்கரேஷனோட ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷனாக இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடம். இந்த மிடாடம் ஃபெஸ்டிவல் ப்ரோக்ராம் பார்த்தோம்னா செப்டம்பர் 22லேருந்து அக்டோபர் 12 வரை இருக்குது.
இந்த இடத்துல என்னெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க உடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வர்றது பார்த்தோம்னா பே ஃப்ரண்ட் எம்ஆர்டி ஸ்டேஷனில் இறங்கி அப்படியே அந்த ட்ராகன் ஃப்ளை லேக்கோட இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு அப்படியே வரும்போது தான் இந்த மேடோ பிரிட்ஜை தாண்டி நம்ம இந்த இடத்துல வரும்போது தான் இந்த பிளானட் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஃபுல்லாக அந்த கர்னிவால். அதுக்கு அடுத்தால் நம்ம இந்த இடத்துல பார்த்தது அந்த கோஃபி ஷாப்போட சேர்ந்தது. நாம் இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். இப்படி போகும்போது இந்த சூப்பர் ட்ரீ க்ரூவுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு 2 டெக்கரேஷனு, அதே போல் இந்த சூப்பர் ட்ரீயில் 150 பேர்ஸ் இன்னும் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்படியே இந்த சூப்பர் ட்ரீ ஏரியாவில் உள்ள டெக்கரேஷனை பார்த்து நாம் போகிற வழியில் ஃப்ளோரல் கிளாக் வழியை பிடிச்சோம்னா அப்படியே திரும்பி வரும்போது தான் கோல்டன் கார்டனோட முடியுது. ஸோ நமக்கு இங்கேருந்து அப்படியே போயிட்டு அங்கேருந்து திரும்பி வர்றது கரெக்டான ஒரு இடமா இருக்குது. நாம் இப்போ நிற்கிறது அந்த சூப்பர் ட்ரீ கர்வ் ஏரியாவில். சூப்பர் ட்ரீ கர்வ் ஏரியாவோட வரும்போதே நமக்கு சில டெக்கரேஷன் நமக்கு இதில் உள்ளார வரும்போதே பார்க்கலாம். தட்டாம்பூச்சியோட சேர்ந்த அந்த பூக்களுடைய டெக்கரேஷன் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே தட்டாம்பூச்சியோட சேர்ந்த பூக்களுடைய டெக்கரேஷன் தான் இருக்குது. இந்த மீட் ஆடம் ஃபெஸ்டிவலோடு சேர்ந்து இந்த யுனைடெட் பாடி பேர் 150 பேர்ஸும் இன்னும் ரிமைனில் இருக்குது. நம்ம இந்த மீட் ஆடம் ஃபெஸ்டிவல்லையும் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. சிங்கப்பூருடைய பேர், இந்தியாவுடைய பேர், அதே போல் இந்த இடத்துல நம்ம இந்த பிலிப்பைனுடைய பேரையும் பார்க்கணும். இந்த இடங்களில் சுற்றி நம்ம பார்த்தோம்னா கர்னிவால், அதே போல் ஃபுட் ஐட்டங்கள் தான் நம்ம அந்த இடங்களில் இருக்குது. இந்த இடங்களில் எல்லா விதமான சாப்பாடு ஐட்டங்கள், அதே போல் நம்ம சாப்பிட்றதுக்கு, அதே போல் குடிக்கிறதுக்கு தண்ணியிலேருந்து எல்லாமே இங்கே வாங்குறதுக்கு வசதியாக இருக்குது. இது ஓப்பனிங் வந்து ஈவினிங் இருக்கிறதுனால இப்போதைக்கு க்ளோஸ். இந்த சூப்பர் ட்ரீ ஏரியாவில் இந்த இதில் வச்சுருக்கக்கூடிய ஒரு டெக்கரேஷன் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துலேருந்து இப்படி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்குது. நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல இடமா இருக்குது. நம்ம ஈவினிங் டைமில் வந்தோம்னா கியூவை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறதுனால. இந்த இடத்துல ட்ரெடிஷ்னல் டாய், ஒயிட் ராபிட்டு இதெல்லாம் இந்த இடத்துல வாங்கலாம். இந்த சூப்பர் ட்ரீ சுற்றி நமக்கு இந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஐஸ்கிரீமு, மூன் கேக்கு, அதே போல் இந்த டிஷர்ட்டு இதெல்லாமே நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அதே போல் இந்த இடத்துல கார்டன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி இந்த மெர்லியன், அதே போல் ஹேட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. நான் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷனோடு சேர்ந்துருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொரியன் ட்ரெடிஷனும் இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இந்த கொரியன் டெக்கரேஷனோட சேர்ந்து இந்த மலாயனோட சேர்ந்து இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அழகான லுக்குன்னு சொல்லலாம். நாம் இப்போ பார்க்குறது மூன் கேக் மிடலி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கல்ச்சரோட சேர்ந்து தான் இருக்குது ஃபுல்லாகவே இந்த டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே. அதே போல் இந்த இடத்துல டெய்லி 7லேருந்து 8 மணி வரை ஸ்டேஜ் ப்ரோக்ராமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் இந்த மூன் கேக்லேருந்து எல்லாமே டெக்கரேஷன் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. அதே போல் இந்த ஸ்டேஜில் நின்று நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சோம்னா நம்ம இந்த டே டைமில் வந்தோம்னா நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராமெல்லாம் இருக்கிறதுனால முடியாது. டே டைமில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கு. ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்குறதுக்கு ஈவினிங் வந்தீங்கன்னா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு அழகான இடமாட்டம் இருக்குது இந்த மூன் கேக் மெடலி. நமக்கு இந்த இடத்துல லென்த்தன் த்ரூ டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஃபுல்லாக அந்த மீட் ஆடம் ஃபெஸ்டிவலை பற்றி தான் சொல்லுது. அதாவது ஒரு லைட்டு, ஜாய், ரியோனியனு இதை பற்றியெல்லாம் நல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடங்களில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே அந்த கல்ச்சரோட உள்ள டெக்கரேஷன் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஃபுல்லாகவே அந்த கல்ச்சரோட உள்ள டெக்கரேஷன்.
இந்த இடத்துல கோழி, அதுக்கு மேலே முயல், இந்த இடத்துல மீன், அப்படியெல்லாம் ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷனாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. டே டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம். ஈவினிங் வந்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த கர்னிவாலோட சேர்ந்த டிக்கெட் பூத்து என்னென்ன எல்லாம் விளையாடலாம், அதுக்கு எத்தனை பேர் போகணும், எத்தனை பாக்ஸு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அடால்ட் எத்தனை பேர், குழந்தைகள் எத்தனை பேர் வர போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அந்த ராட்டினம். அதே போல் இந்த இடத்துலையும் சொல்லியிருக்காங்க நம்ம எங்கே இருக்கிறோம், எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி. நாம் இப்போ இருக்கிறது சூப்பர் ட்ரீ கர்வில் இருக்கிறோம். என்னமோ இப்படியே போய் இந்த ஃப்ளோரல் கிளாக்கு அப்படியே போய் கோல்டன் கார்டன் போகிறோம். மினி வைக்கிங், அதே போல் டேங்கர் கராசேலை, இப்படி இந்த இடங்களில் ஈவினிங் வந்தோம்னா நம்ம குழந்தைகளோட விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த மிட் ஆடம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாலே இந்த இடங்களில் ஒரு ஃபேமஸான இடமே இந்த விதவிதமான பலூன் ஆர்ட் செஞ்சு அதில் அந்த கல்ச்சருடைய டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்குது. அப்படி ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒவ்வொரு பலூனுக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நின்று பார்த்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடங்களில் நம்ம பகலில் வரும்போது ஃப்ரீயாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம நின்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஈவினிங் வந்தீங்கன்னா அந்த லைட்டு வெளிச்சத்தோடு இன்னும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் இந்த இடங்கள். இது டெக்கரேஷன் மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அப்படியெல்லாம் அந்த டெக்கரேஷனோட சேர்ந்து பார்க்கும்போது அந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி அவங்களுடைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்குது. அதே போல் இந்த லோக்கல் ஆர்டிஸ்ட் நிறையா பேர் பண்ணியிருக்கக்கூடிய டெக்கரேஷன் எல்லாம் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது இந்த இடங்களில். நம்ம பகலில் பார்க்குறத விட நைட்டு பார்க்கும்போது அந்த லைட்டு வெளிச்சத்தோடு இன்னும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்கும். நாம் இப்போ பார்த்தது தான் அந்த கொலோனட் ஆஃப் லைட்டு. இந்த கொலோனட் ஆஃப் லைட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் யாரெல்லாம் வாலண்டியர் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி வந்திருக்காங்கன்னே தெரியும் இந்த இடத்துல. அப்படி இந்த கொலோனட் ஆஃப் லைட்டு ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷன் சொல்லலாம். இந்த ஃப்ளோரல் கிளாக்கோடு சேர்ந்து நம்ம இந்த இடத்துல வரும்போது இதில் ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷன், அதாவது இந்த கனப்பை பக்கத்தில் இருக்குது இந்த டெக்கரேஷனு. இதோடைய பேர் தான் ட்ரீம் ஆஃப் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் ட்ரீம் ஆஃப் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி சிங்கப்பூரும் சைனாவும் சேர்ந்து இந்த லெத்தன் டிஸ்பிளே பண்ணதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல அழகான டெக்கரேஷனாக இருக்குது இந்த இடத்துல. ட்ரீம் ஆஃப் பட்டர்ஃப்ளை ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷன் சொல்லலாம் அந்த இடத்துல. நாம் இப்போ நிற்கிறது தான் கடைசியான இடம், இந்த கோல்டன் கார்டன். இந்த கோல்டன் கார்டனில் ஃபுல்லாகவே அவள் கம்போங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வில்லேஜெல்லாம் எப்படி கம்போங்கெல்லாம் எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் வீடு இருந்தது, அந்த வீட்டுக்கு வெளியில் எப்படியெல்லாம் சேர் இருந்தது, அதே போல் கிளியெல்லாம் எப்படி வளர்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்ல ஒரு டெக்கரேஷனோடு இந்த இடத்துல இருக்குது.
அந்த பழைய காலத்து கல்ச்சர் அப்படியே வச்சுருக்காங்க ஒரு நல்ல ஒரு அழகான டெக்கரேஷனில் இந்த இடத்துல. நம்ம இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷனு, இந்த ஆர்ச்சோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷனு. இந்த இடத்துல இந்த மரங்களோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷனு. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம நைட்டு வந்தோம்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைட் உள்ளதை அடுத்தால பார்க்கலாம். இந்த இடங்களில் வரும்போதே பாருங்கள், அந்த இடத்துல இந்த ஒவ்வொரு டெக்கரேஷனுமே நல்ல ஒரு லுக்கு. இந்த இடங்களில் கார்டன் பை த பேல கோழிகளெல்லாம் அதிகமாக பார்க்கலாம். கோழிகளெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. நல்ல ஒரு டெக்கரேஷன் இந்த இடத்துல. நம்ம இப்போ வந்திருக்கிறது ஈவினிங்கு. நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது வித் லைட்டோட. இந்த செலிப்ரேட்டிங் அஸ் ஒன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குது லைட் வெளிச்சத்தோடு பார்க்கும்போது. பிளானட்டுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த டெக்கரேஷன் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. சின்ன சின்ன டெக்கரேஷனாக இருந்தாலும் அதுக்கேற்றால உள்ள வண்ணத்து பூச்சி, அதே போல் நல்லா அதுக்கேற்றால உள்ள ஃப்ளவர், அதெல்லாம் வச்சு நல்ல ஒரு லுக்காக இருக்குது இந்த இடத்துல. இந்த பிளானட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டெக்கரேஷனும் நல்ல அழகாக இருக்குது. இந்த இடத்துல போகக்கூடிய இந்த ட்ரெயின் எல்லாம் பார்க்கறது நல்லா அழகாக இருக்குது. இதுக்கெல்லாம் டிக்கெட் நம்ம அந்த கர்னிவாலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கலாம். இந்த இடத்துல அந்த கர்னிவாலெல்லாம் ஒரே இடத்துல நம்ம டிக்கெட் கவுண்டரில் வாங்கிக்கலாம். அதே போல் ப்ளே பண்ணக்கூடிய இடம், குழந்தைகள் விளையாடக்கூடிய இடமும் இங்கே இருக்குது. இந்த ஜாய்ஃபுல் மூமெண்ட் அந்த இடம் வந்து நைட்டு நல்ல அந்த லைட்டோட இன்னும் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம இதில் பார்க்கும்போதே தெரியுது. அதே போல் நம்ம இந்த இடத்துலையும் பார்க்கலாம். அந்த ஃப்ரெஷ் மில்க், அந்த அந்த கடைகளில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் மில்க்குடைய அந்த பாக்ஸ் போலே பண்ணி அந்த லைட்டும் வச்சுருக்கு, நல்லா இருக்குது. இந்த இடத்துல இன்னும் நல்ல ஒரு அழகான டெக்கரேஷனு. இந்த இடத்துல இந்த டெசர்டு, அதே போல் அந்த காஃபி, ப்ரெட் டோஸ்டெல்லாம் அந்த லைட்டோட பார்க்கும்போது இன்னும் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. டிஷர்ட்டு, காஃபி, அதே போல் இந்த ப்ரெட் டோஸ்ட்டு நம்ம கடைகளில் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே போல் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல லுக்காக இருக்குது. இது வந்து அந்த கடைகள்லாம் எப்படி இருக்குமோ அதே போல் பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது.
இதில் இந்த சூப்பர் ட்ரீக்கு முன்னாடி போகக்கூடிய வழியில் வச்சுருக்கக்கூடிய இந்த டெக்கரேஷன் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம இதில் பார்த்தாலே அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல நம்ம எங்கே இருக்கோம், எப்படியெல்லாம் போகணும்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துலையும் சில டெக்கரேஷன் இருக்குது, நம்ம இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். இந்த லைட் வெளிச்சத்துக்கு ஏற்றால ஒரு நல்ல ஒரு அழகான டெக்கரேஷன் இந்த இடத்துல. அதே போல் இந்த இடத்துலையும் மக்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த பேரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம் பார்க்கலாம். இந்த இடங்களில் நம்ம பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்கள்லாம் ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டோடு இருக்குது. நமக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் வசதியோட இடமா இருக்குது. குழந்தைகள் விளையாடுறதுக்குள்ள இடங்கள், நம்ம பலூன் எல்லாம் வாங்குறதுக்குள்ள இடங்கள், டிஷர்ட் இதெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். இந்த கார்டியன் ஆஃப் லைட் மெர்லியன் அண்ட் ஹேட்டை, இந்த நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வெளிச்சத்தோடு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. பகலில் பார்க்குறத விட லைட்டோடு பார்க்கும்போது இன்னும் ஒரு நல்ல அழகான லுக்கு இந்த இடத்துல. இந்த மூன் கேக் மெட்லி வந்து ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்குது இந்த இடத்துல. லைட் வெளிச்சத்தோடு இந்த ஸ்டேஜில் இருந்து எல்லாமே நல்ல ஒரு லுக் இந்த இடத்துல. அந்த கல்ச்சரோடய பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெக்கரேஷன் ஒரு நல்ல லுக்காக இருக்குது. இந்த லென்த் அண்ட் த்ரூ டைம்னு சொல்லக்கூடிய இந்த டெக்கரேஷன் அது ஒரு நல்ல ஒரு லுக்கு. லைட் வெளிச்சத்தோட இன்னும் அந்த டெக்கரேஷன் நல்ல ஒரு பகலை விட நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது இந்த இடத்துல. இதில் இந்த டெக்கரேஷன் மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் ட்ரீ கர்வோட அதில் பார்க்கக்கூடிய இந்த லுக்கும் ஒரு நல்ல அழகாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இந்த குழந்தைகள் விளையாடக்கூடிய இடத்துல இந்த ராட்டில் இதெல்லாம் விளையாடுற வசதியாக இருக்குது. இதே போல் இந்த இடத்துக்குள்ளாலே நிறைய விளையாடக்கூடிய கர்னிவால் இருக்குது. இந்த ட்ரீம் ஆஃப் பட்டர்ஃப்ளையும் நைட்டு ஒரு நல்ல லுக்காக இருக்குது இந்த இடத்துல. நல்ல ஒரு அழகான டெக்கரேஷன், நல்லா அந்த லைட் வெளிச்சத்தோடு பார்க்கும்போது இன்னும் நல்ல அழகாக இருக்குது. நீங்கள் இதில் பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு அழகான லுக். நல்ல ஒரு அழகான லுக். நம்ம அந்த இடங்களில் வந்து நம்ம அந்த இடத்துல பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் கம்பவுண்ட் ஸ்பிரிட்னு சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து இந்த கோல்டன் கார்டனில் இருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. லைட் வெளிச்சத்தோட இன்னும் நல்ல ஒரு அழகான இடம்.
பார்க்குறக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல அழகான லுக்காகவும் இருக்குது பார்க்குறேன். இந்த இடத்துல இந்த கிளி இந்த இடத்துல அந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டெக்கரேஷன் நல்ல அழகாக இருக்குது. நல்ல ஒரு அழகான டெக்கரேஷன் லைட்டு வெளிச்சத்தோடு நம்ம இந்த இடத்துல அந்த லைட் வெளிச்சத்தோடு இருக்கும்போது இன்னும் நல்லா அழகாக இருக்கும். நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். இந்த கொலோனேட் ஆஃப் லைட்டும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது நைட்டு. நல்ல ஒரு அழகான லுக்கு இந்த இடத்துல. நம்ம இந்த லைட்டு வெளிச்சத்தோடு பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நிறையா கம்பெனியோடைய பேர், அதே போல் இந்த ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்கக்கூடிய டெக்கரேஷனு, இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது இந்த இடத்துல. நம்ம இந்த இடங்களில் ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கோலோனேட் ஆஃப் லைட் உள்ள ஏரியா. இந்த கோலோனேட் ஆஃப் லைட் வந்து ஒரு 4 இடமா பிரித்து வச்சுருக்காங்க லைட்டு. ஸோ நம்ம அந்த இடங்களில் ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறது, அதே போல் பேக்ரவுண்டில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் நல்ல இடம். நல்ல ஒரு ட்ரைபாடோட வாங்க, நீங்கள் நினச்ச மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த மிட் ஆடம் ஃபெஸ்டிவல் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த மிட் ஆடம் ஃபெஸ்டிவல். ஃபேமிலியோடு வந்து ஈவினிங் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு அழகான இடமா இருக்கும். ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி பார்த்தது கார்டன் பை த பேல் நடந்துட்டு இருக்கக்கூடிய மிட் ஆடம் ஃபெஸ்டிவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.